வணக்கம். ஜான்சரியின் பிரதான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்பு செய்திகள். யாழில் வெடிகொளுத்த 10,000 ரூபாய் கட்டணம். தேர்தல் எப்போது ஜனாதிபதியிடம் எதிரணி கேள்வி. தயக்கமின்றி கைது செய்யுங்கள் சபையில் சஜித் உறுதி. தரமாறு பாட புத்தக சர்ச்சை உடனடி கைது செய்ய சிஐடிக்கு உத்தரவு. நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. நாம் தமிழர் வேட்பாளர் பட்டியல் ஏற்று வெளியீடு. ஈரான் அருகே அமெரிக்கா விமானம் செயலிழந்ததால் பதற்றம். இந்தியாவுக்கு 10 வீர வரி அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குள் இடம்பெறும் மரணச் சடங்குகளுக்கு வீதியில் வெடிகளை கொளுத்த வேண்டுமாக இருந்தால் சபைக்கு 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் ஜெகதீசன் தலைமையில் இடம்பெற்ற நிலையில் இந்த பிரேரணை தவிசாளர் கொண்டு வந்த நிலையில் அது தீர்மானிக்கப்பட்டது. மரண சடங்குகள் தவிசாளர் தனது பிரேரணையில் கருத்து தெரிவிக்கையில், மரண சடங்குகளின் போது வீதிகளில் வெடிவெடித்தால் வீதிகள் அசுத்தமடைகின்றன. அவற்றை பிரதேச சபையை சுத்தம் செய்ய வேண்டி தேவையுள்ளது. எனவே இந்த குப்பைகளை சுத்தம் செய்வதற்கு நாங்கள் குறித்த வெடிகளை வெடிப்பவரிடமிருந்து 10,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்க வேண்டும். அவர்கள் எமது பிரதேச சபைக்கு 10,000 ரூபாய் செலுத்தி அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னரே வெடிகளை வெடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வருகின்றமை மாத்திரம் போதுமானதல்ல எனவும், நீண்ட காலமாக முடக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை அரசு உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவுடனான இராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியின் தற்போதைய இந்திய விஜயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. எனினும் இத்தகைய உயர்மட்ட சந்திப்புகள் வெறும் சம்பிரதாயபூர்வமான பேச்சுவார்த்தைகளுடன் மாத்திரம் சுருங்கிவிடக்கூடாது. இலங்கையில் அதிகார பரவலாக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்பது இந்தியாவினதும் சர்வதேச சமூகத்தினதும் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போது நீண்டகாலமாக செயலிழந்து காணப்படும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தி நாட்டில் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டி பாரிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கு உண்டு. எனவே இந்திய பிரதமரான சந்திப்பின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அப்பால் உள்நாட்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான மற்றும் நடைமுறை சாத்தியமான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை செய்து எவரேனும் பாதாள உலக செயற்பாடுகள் அல்லது போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக தயக்கமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நிலையற்ற கட்டளை 27/2 கீழ் எதிர்க்கட்சித் தலைவரால் கடந்த மாதம் எழுப்பப்பட்டிருந்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் 2 சம்பந்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் என கேட்டுக்கொண்டார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், எமது கட்சி ஒருபோதும் பாதாள உலக செயற்பாடுகளுக்கு துணை போவதோ அல்லது அதனை ஊக்குவிப்பதோ கிடையாது. கொலை, கொள்ளை மற்றும் மோசடி போன்ற எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் நாம் அனுமதிப்பதில்லை. அவற்றை முழுமையாக நிராகரிக்கின்றோம். பாடப்புத்தகத்தில் பதிவான பொருத்தமற்ற இணையதள இணைப்பு விவகாரத்தில் சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கங்கொடுவில நீதவான் ருவாந்திகா பாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் தர ஆங்கில பாடத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பான வழக்கு கங்கொடவில் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு மண் சரிவு ஆரம்பகட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா மாவட்டம் பலப்பணி மற்றும் நெல்தண்டஹின்ன ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பதுளை மாவட்டத்தின் மிகாகியபுள்ள மற்றும் ஹந்தயட்டி ஆகிய பகுதிகளுக்கும், நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரனுகெத்த மற்றும் மதுரட்ட ஆகிய பகுதிகளுக்கும் 1ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றன. 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு வருகின்றது. 2016 முதல் 2024 வரை நடந்த தேர்தல்களில் வாக்கு விகிதம் 1.7 வீதத்திலிருந்து 2.2 வீதமாக உயர்ந்ததால் 2025 ஜனவரி 10ஆம் தேதி மாநில கட்சி அந்தஸ்து கிடைத்தது. வரும் தேர்தலில் தனித்தே போட்டியிடுவதாக சீமான் அறிவித்துள்ளார். இதற்காக திருச்சியில் நடைபெறும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 நிகழ்வில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தாம் போட்டியிடும் தொகுதியையும் அவர் அறிவிக்க உள்ளார். ஈரான் வான்வெளி அருகே அமெரிக்காவின் போயிங் E-3 சேற்றி கண்காணிப்பு விமானம் செயலிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்கா வளைகுடா பிராந்தியத்தில் இவ்வகை விமானங்களை பயன்படுத்தி வான்வெளி கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் அந்த விமானம் செயலிழந்திருந்தால் போர் விமானங்களுக்கு வழிகாட்டுதலில் சிக்கல், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறிவதில் தடைகள், வான்வெளி கட்டுப்பாட்டில் குறைபாடு மற்றும் தவறான தாக்குதல் அபாயம் போன்ற பிரச்சினைகளுக்கு உருவாக்கக்கூடும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய வர்த்தக வரி கொள்கையை மாற்றி அனைத்து வர்த்தக கூட்டாளர்களுடனும் 10% வரியை அமுல்படுத்துவதாக அறிவித்துள்ளார். இதில் இந்தியா உட்பட பல நாடுகள் இறக்குமதி பொருட்கள் 10% வரி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு பின்னால் ட்ரம்ப் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் 1977 பயன்படுத்தி வரிகளை விதித்தார். ஆனால் அடிப்படையான அதிகாரத்தை மீறியதாக வரவு சட்ட அமைப்பு சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரித்து ட்ரம்பின் வரிகள் செல்லாது என்று தீர்ப்பு சொல்லியுள்ளது. அது பிறகு ட்ரம்ப் புதிய 10% உலகளவிய வரியை உடனடியாக அமல்படுத்தி இது இந்தியா உட்பட அனைத்து வர்த்தக நாடுகளுக்கும் பொருந்தும் என்றும் அறிவித்தார். இத்துடன் யாழ்சிரியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.